இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட எல்லா மீலே ஃப்ரூட் அதோட மூவ்ஸ் எல்லாம் காமிக்க போறோம் கைஸ். சரி வாங்க கைஸ் கேம் பிளேக்குள்ள போலாம் கைஸ். டோன்னு நான் அந்த போன வீடியோல சொன்னேன் 4 மூவ் அவைகன் பண்ணிருக்கேன், அதே மாதிரி 4 மூவ் அன்லாக் பண்ணிருக்கேன். சரி வாங்க கைஸ், நான் உங்களுக்கு அந்த 4 மூவையும் நான் காமிக்கிறேன். சரி கைஸ், இப்ப இந்த என்பிசி மேல ஃபர்ஸ்ட் மூவ் யூஸ் பண்றேன், மிசைல் ஜாப் கைஸ். பாருங்க கைஸ், மாசா இருக்கும். இதான் கைஸ் ஃபர்ஸ்ட் மூவ் கைஸ். செகண்ட் மூவ் ஒரு நல்ல ஸ்பெஷல் மூவ். ஏன்னா நம்ம அதை கிரவுண்ட்ல இருந்து யூஸ் பண்ற ஒரு மாதிரி யூஸ் ஆகும், நம்ம ஏர் ஜம்ப் யூஸ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணா வேற மாதிரி யூஸ் ஆகும். சரி கைஸ், நான் இப்ப கிரவுண்ட்ல இருந்துட்டு அந்த செகண்ட் மூவ் யூஸ் பண்ற பாருங்க. மலை மாதிரி அவங்களுக்கு குத்தும் கைஸ். இப்ப நம்ம இந்த மாதிரி குதிச்சுட்டு யூஸ் பண்ணா வேற மாதிரி இருக்கும் கைஸ். பாருங்க, வெயிட் பண்ணு கைஸ், அந்த மூவ் வரட்டும். கைஸ் இப்ப பாருங்க, நான் குதிச்சுட்டேனா இப்ப நான் யூஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் மாதிரி பிடிச்சி அடிக்கும் கைஸ், கீழே போடும் கைஸ். ஸ்ட்ரிங் மாதிரி பிடிச்சி கீழே போடும் கைஸ். அப்புறம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூவ் தேர்ட் மூவ் தான், இந்த பியர்சிங் க்ளோத்ஸ் லைன். பாருங்க கைஸ். கைஸ் இப்ப நான் பியர்சிங் க்ளோத்ஸ் லைன் எனிமி இல்லாத போது யூஸ் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படிதான் கைஸ் வரும். இப்ப அந்த என்பிசி மேல நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்ப என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். இந்த மாதிரிதான் யூஸ் பண்றேன் பாருங்க. சுத்திட்டு இடத்தே போறதுக்கிட்ட அடிக்கும் கைஸ். மோஸ்ட் பெஸ்ட் மூவ் கைஸ். ஆனா இதோட பெஸ்ட் மூவ் ஒன்று இருக்கு, என்னன்னா ரெஸ்ட்லெஸ் டோபரட். அதுதான் கைஸ் நான் மாஸ்டர் ஏத்தின்னு இருக்கேன் கைஸ். உங்களோட ஃப்ரூட் உங்களுக்கு மாஸ்டர் ஏத்தணும்னா நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்னன்னா மாஸ்டர் ஏத்தணும், இப்ப நீங்க ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, நீங்க இப்ப அதுல ஒரே ஒரு மாஸ்டர்ல தான் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க 1500 லெவல் மேல இருந்தா நீங்க லக்கி, 1200 1500 கீழே இருந்தாலும் மாஸ்டர் ஏத்தலாம், கொஞ்சம் டைம் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையா கூப்பிட்டுக்கோங்க கைஸ். இப்ப இந்த ஐலாண்ட்ல கைஸ் மேல ஒரு ஸ்பூன் மாதிரி போதா, அந்த இடத்துல ஒரு பாஸ் பானாவா, எப்பவுமே பாஸ் பானாவா, இந்த தடவை இல்ல, அவ பேர் கேட் குயின். அவளை அடிச்சா எக்கச்சக்கமா மாஸ்டர் ஏறும் கைஸ், எக்ஸ்பி. இப்ப ஒரு மாஸ்டர் இருக்கீங்க, அவளை அடிச்சா கண்டிப்பா 100+ மாஸ்டர் கிடைக்கும். இப்ப 200 வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் கைஸ், 10 அந்த மாதிரி ஏறும் கைஸ். நான் அவ்வளோ அடிச்சுதான் கைஸ், நான் 279 ஒரே நாள்ல ஈஸியா தான் இருக்கும் கைஸ். அவளால அடிக்க மட்டும் டைம் ஆகும், யாரு கூட ஹெல்ப் கேட்டா ஈஸியா இருக்கும் கைஸ். அவளை நீங்க மெயினா இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க அவளோட லெவல் கம்மியா இருந்தீங்க, அப்புறம் அவளை அடிக்கும் போது நீங்க செத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா, இப்ப நீங்க ஏற்கனவே பைரட்ல மாஸ்டர் ஏற்றி வச்சிருந்தீங்க, சாரி கைஸ் பவுண்டி ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா மெரைன்ஸ்ல போங்க, மெரைன்ஸ்ல ஹானர் ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா பைரட்ஸ்ல போங்க. அப்பதான் நம்மளுக்கு லாஸ் இல்லை. இப்ப நான் பைரட்ஸ்ல 2.5 மில்லியன் பவுண்டி வச்சிருக்கேன், அவ கிட்ட போய் ஒரு 3 தடவை செத்தா நிறைய பவுண்டி குறைஞ்சிரும் கைஸ். அதனாலதான் மெரைன்ல போய் அடிச்சா எவ்வளவு ஹானர் போனாலும் பிரச்சனை இல்லை. அதேதான் கைஸ் மெரைன்ல இருக்கவங்களுக்கும், அவங்க எவ்வளவு ஹானர் வச்சிருக்க, இப்ப 2.5 ஹானர் 2.5 மில்லியன் ஹானர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க 3 தடவை செத்தா குறையும். இப்ப அவங்க பைரட்ஸ் போயிட்டா நோ லாஸ். அதுதான் கைஸ், நீங்க எந்த பைரட்ஸ் இல்ல மெரைன்ஸ் நீங்க எதுல விளையாடுறீங்களோ அதுல ஆப்போசிட்டானதை சூஸ் பண்ணிட்டு போங்க கைஸ், இவளை கில் பண்ண. அப்பதான் கைஸ் உங்களுக்கு நோ லாஸா இருக்கும். சரி கைஸ், உங்களுக்கு மாஸ்டர் ஏத்தோம்னா கண்டிப்பா அந்த கேக் எடுங்க. மெயினா பைரட் இல்ல மெரைன்ஸ் அந்த மாதிரி மாத்திடுங்க, நான் சொன்னேன்ல அதே மாதிரி அடிங்க கைஸ். இல்லைன்னா உங்களுக்கு தான் நம்மளுக்கு நிறைய லாஸ் இருக்கும் கைஸ். கைஸ் மறந்தே போயிட்டேன், ஸ்கார்ச் டோனட் யூஸ் பண்ணா அது டிராவலிங்க்கு கைஸ். இது மாதிரி நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கைஸ், எவ்வளவு நேரம் வேணா போய்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல டிராவலிங்க்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். அப்புறம் நான் உங்களுக்கு சூப்பர் ஹியூமனை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ், வாங்க கைஸ். இந்த என்பிசி மேல நான் சூப்பர் ஹியூமன்ல இந்த மூவ் போடுறேன்.
கைஸ் நிறைய லெவல் இருக்காங்க கைஸ். சரி போடுவோம் கைஸ். ஃபர்ஸ்ட் மூவ் பீஸ்ட் அவுல் பவுன்ஸ், இதை போடுறாங்க கைஸ். பாருங்க சைத்தாமா மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் கைஸ். செகண்ட் மூவ் தண்டர் கிளாப் கைஸ், இது போட்டா அந்த இடத்தை தள்ளிட்டு விழுவாங்க கைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் மூவ் கான்குரஸ் கன். பாருங்க கைஸ், ஒரு ஹெவியான ஹிட் கொடுப்பான். ஆனா எனக்கு பிடிச்சமோ இந்த பீஸ்ட் அவுல் பவுன்ஸ் தான், அடிச்சுக்கிட்டே இருப்போம். இதுவும் நல்லாதான் கைஸ் இருக்கும். நிறைய எனிமீஸ் வந்தா தண்டர் கிளாப் யூஸ் பண்ணுங்க. பாஸ் அவங்கள மாதிரி யூஸ் அடிக்கணும்னா இந்த பீஸ்ட் அவுல் பவுன்ஸையும் கான்கர் கன் யூஸ் பண்ணுங்க. எனக்கு கான்கர் கன் அவ்வளவு பிடிக்காது, ஏமிங் கரெக்டா வராது கைஸ், கஷ்டமா இருக்கும். தண்டர் கிளாப் ஒரே நேரத்துல இருந்து பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி என்பிசி அடிச்சு கூட மாஸ்டர் ஏற்றுங்க. ஆனா நான் 279 மாஸ்டர் ஏற்கிறதால 3 தடவை அடிக்கணும் இதெல்லாம், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு ஒரு தடவை கேக் பண்ணி அடிச்சாலே ஒரு 6-7 மாஸ்டர் கிட்ட ஏறும் கைஸ். கைஸ் உங்களுக்கு மாஸ்டர் ஏற்றணும்னா கண்டிப்பா கேக் பண்ணி அடிங்க. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.